Dear friends, turn with me to the book of Joshua. யோசுவா புத்தகத்துக்கு என்னோட திருப்புங்கள் 3rd chapter. மூன்றாம் அதிகாரம். I shall read to you just one verse, 5th verse. 5ஆம் வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 3:5. You would know the background of these verses. இந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். People of Israel had been delivered from the bondage of Egypt. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். After wandering for 40 years in the wilderness, they reached the borders of the land of promise. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றித் திரிந்த பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தினுடைய எல்லையை வந்து அடைந்தார்கள். And God spoke to Joshua a few points. யோசுவாவிடத்திலே தேவன் சில குறிப்புகளை சொன்னார். So Joshua went to the people and said, எனவே யோசுவா மக்களிடத்திலே போய் சொன்னார். 5th verse. 5ஆம் வசனம். Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். They were the threshold of a new beginning. புதிய ஆரம்பத்தின் முனையிலே அவர்கள் இருந்தார்கள். They were the borders of the promised land that offered them milk and honey. அவர்களுக்கு பாலையும் தேனையும் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் முனையிலே இருந்தார்கள். It was a new path. அது ஒரு புதிய பாதையாக இருந்தது. And the word of God says, God told the people of Israel, you have not gone through this path. தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் மக்களிடத்திலே சொன்னதாக இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பாதை வழியாக இதுவரை கடந்து சென்றதில்லை. They were in Egypt. அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். They had been traversing in the wilderness. வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்து வந்தார்கள். They had not gone into the land of promise. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக அவர்கள் போகவில்லை. Neither have we entered into 2012. நாம் கூட 2012ஆம் ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கவில்லை. New territory, new area. இது நமக்கு புதிய பிராந்திய பகுதி. New blessings will be there. புதிய ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கும். New challenges will be புதிய there. சவால்கள் அதிலே இருக்கும். New temptations will be புதிய there. சோதனைகள் அதிலே இருக்கும். It's a new warfare would be there. அங்கே புதிய யுத்தங்கள் இருக்கும். New ministry would be there. புதிய ஊழியங்கள் இருக்கும். We are expecting great things to happen in the next year. அடுத்த ஆண்டிலே பெரிய காரியங்கள் நடைபெற நாம் எதிர்பார்க்கிறோம். 2012 is waiting for us. 2012 நமக்காக காத்துக் And the கொண்டிருக்கிறது. Lord promises you today. இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். God knows the future from the past. தேவன் கடந்த காலத்திலிருந்தே எதிர்காலத்தை அறிந்தவராக God இருக்கிறார். of eternity knows the beginning, knows the end. நித்தியத்தின் தேவன் ஆரம்பத்தையும் அறிவார், முடிவையும் அறிவார். The word of God says தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, that God's activities are completed before the foundations of this world. தேவனுடைய கிரியைகள் உலகம் நிறுவப்படுவதற்கு முன்பாகவே பூரணப்பட்டு விட்டன. When we should be born, நாம் எப்பொழுது பிறக்க வேண்டும், when we will be born again, எப்பொழுது ரட்சிக்கப்படுவோம், what all we should do, நாம் எல்லாம் செய்ய வேண்டும். all the beautiful places are ready. இது எல்லா காரியங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. Spiritual level it is ready. ஆவிக்குரிய உலகத்திலே அது ஆயத்தமாக இருக்கிறது. What message we should speak, நாம் என்ன செய்தி கொடுக்க வேண்டும், what should you do in your own calling, உன்னுடைய அழைப்பிலே நீ என்ன செய்ய வேண்டும், everything is there. எல்லாமே இருக்கிறது. It is imperative that we get connected with God and know those points and live. நாம் தேவனோடு தொடர்புடையவர்களாக ஆகி அந்த காரியங்களை அறிந்து கொண்டு வாழ வேண்டியது ஒரு கண்டிப்பாக So இருக்கிறது. God gives you a promise today. எனவே தேவன் இன்று உங்களுக்கு வாக்கு I கொடுக்கிறார். know the thoughts that I think toward you. உங்களை குறித்து நான் கொண்டிருக்கிற எண்ணங்களை நான் அறிவேன். Thoughts of peace and not of evil. சமாதானத்துக்கு ஏற்றவை, தீமைக்கு ஏற்றது அல்ல. To give an expected end and hope and a future. எதிர்பார்த்த முடிவையும் நம்பிக்கையையும் தருவதே அந்த நோக்கம். What a beautiful comforting thought. என்ன ஒரு ஆறுதல் அளிக்கும் I know the thoughts that I think about you, think toward you. உன்னை குறித்து நான் கொண்டிருக்கிற யோசனை நான் அறிவேன். But what is our responsibility? ஆனால் நம்முடைய உத்தரவாதம் என்ன? God told the people of Israel through Joshua, யோசுவா மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், sanctify yourself today. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Sanctify yourself today. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Tomorrow you shall see miracles. நாளைக்கு நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். When Brother Moses Charles was leading the prayer, மோசஸ் சார்ல்ஸ் அங்கிள் ஜெபத்தை வழிநடத்தி he கொண்டிருந்தார். was repeatedly telling again and again, expect a miracle, expect a miracle. தேவனுக்கு இந்த அற்புதத்தை எதிர்பார் என்று திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். I did not know what he did not know what I had prepared. நான் என்ன ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது. So God tells us today, எனவே தேவன் அவர்களுக்கு sanctify yourself. நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். You shall see miracles. நீ அற்புதத்தை காண்பாய். The word sanctify is quadash in Hebrew. It's a deeper word. பரிசுத்தம் பண்ணிக்கொள் என்பதற்கான ஹீப்ரு வார்த்தையானது ஸ்குவாடாஷ் என்பது. It is to be clean, அது தூய்மையாக இருப்பது, to dedicate, அர்ப்பணிப்பது, to purify, சுத்திகரிப்பது, to consecrate, அர்ப்பணிப்பது, to be devoted to God, முற்றிலும் தேவனுக்கென்று and to அர்ப்பணிக்கப்பட்டிருப்பது, be separated unto God. தேவனுக்கென்று We பிரித்தெடுக்கப்பட்டிருப்பது. live in the world,
நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். We can't be part of the இந்த world. உலகத்தின் ஒரு பங்காக நாம் இருக்க முடியாது. Sanctification is being separation. பரிசுத்தமாக்கப்படுவது என்றால் பிரித்தெடுக்கப்படுவது. When we talk about sanctification, நான் பரிசுத்தத்தை குறித்து I do பேசுகிறேன். not mean that we are living in evil, we are living in adultery, we are living in bad ways. நாம் விபச்சாரத்திலே அசுத்தத்திலே தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று But we சொல்லவில்லை. have to be for God, separated unto God. நாம் தேவனுக்கென்று தேவனுக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க How வேண்டும். can we sanctify ourselves now? நம்மை எப்படி நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்வது? The blood of Jesus cleanses us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை If சுத்திகரிக்கிறது. we say we have no sin, we deceive ourselves. நமக்குள்ளே பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக But when இருப்போம். we confess our sins, He is just and faithful to forgive us our sins, forgive us our sins, and cleanse us from all நம்முடைய unrighteousness. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். The words of Jesus cleanses us. இயேசுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கின்றன. Jesus spoke to the disciple and said, இயேசு சீஷர்களிடத்தில் பேசி "You are சொன்னார், clean by the word that you hear now." நீங்கள் இப்பொழுது கேட்கிற வார்த்தையினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் When என்று you சொன்னார். hear message, you will be cleansed automatically. நீங்கள் வசனத்தை கேட்கும்போது தானாகவே நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். Especially when you receive God's word. விசேஷமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது One pastor was preaching God's word. ஒரு போதகர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். After the message, he was going on a road. அந்த செய்தி கொடுத்து முடித்து விட்ட பிறகு அவர் சாலையில் போய் There was a கொண்டிருந்தார். stream there, அங்கே ஒரு ஓடை இருந்தது. and a woman was washing wool in the sea. அந்த கம்பளி ஆடை ஒன்றை ஒரு பெண் கழுவி கொண்டிருந்தாள். ஆட்டு மயிரை கழுவி கொண்டிருந்தாள் ஒரு பெண். And she had heard the message from this pastor. இந்த போதகர் கொடுத்த அந்த செய்தி அந்த பெண் கேட்டிருந்தாள். And she said, "Pastor, your message was a blessing for me." அப்பொழுது அந்த பெண் சொன்னார், போதகரே உங்களுடைய செய்தி எனக்கு The ஆசீர்வாதமாக pastor இருந்தது. asked that lady, அந்த போதகர் கேட்டார், "Which part of the message touched you?" எந்த அந்த செய்தியுடைய எந்த பகுதி உன்னை தொட்டது என்று கேட்டார். Which part? I don't remember. எந்த பகுதி என்று எனக்கு ஞாபகம் இல்லை. Then this pastor was baffled. அப்பொழுது இந்த பாஸ்டர் குழம்பி போனார். But that lady said, அந்த பெண் she சொன்னார், taught him a deeper theology. அந்த பெண் அவருக்கு ஒரு ஆழமான வேதாந்தத்தை She கற்றுக் had a seed, a jalade. She had அந்த a, பெண் ஒரு அரிப்பை கொண்டிருந்தார். and the wool was there. அங்கே அந்த கம்பளி அந்த ஆட்டு மயிர் இருந்தது. And she was washing in the water. அந்த ஆட்டு மயிரை தண்ணீரிலே கழுவி And கொண்டிருந்தார். she said, "The water is flowing. தண்ணீர் The ஓடிக்கொண்டிருக்கிறது. dirt is gone. அசுத்தம் போய்விட்டது. When I take the wool, நான் அந்த கம்பளியை அந்த ஆட்டு மயிரை எடுக்கும் I don't see the water. எனக்கு தண்ணீரும் தெரியாது. I don't see the water. தண்ணீரை நான் பார்க்கவில்லை. And the dirt also is not there. அங்கே அசுத்தமும் இல்லை. You preached God's word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை As I பிரசங்கித்தீர்கள். was hearing God's word, I am cleansed. நான் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போதே நான் சுத்திகரிக்கப்பட்டேன். This is what the word of God does. இது நான் தேவனுடைய வார்த்தை செய்கிறது. It does not mean that you have to forget God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நான் You சொல்லவில்லை. are clean by the word that you hear now. நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். The Holy Spirit cleanses us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். Jesus said, "My words are spirit and life." என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு When you சொன்னார். hear God's word with all your heart, இதயத்தோடு தேவனுடைய வார்த்தையை when கேட்கும்போது a person preaches God's word with the anointing of the Holy ஒரு Spirit, மனிதன் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு it பிரசங்கிக்கும் போது touches you, அது உன்னை தொடுகிறது. it cleanses அது you. உன்னை சுத்திகரிக்கிறது. Jesus is our sanctification. இயேசுவே நம்முடைய பரிசுத்தமாக்குகிறவராக He இருக்கிறார். never gives us sanctification standing outside. அவர் வெளியே நின்று கொண்டு பரிசுத்தை நமக்கு கொடுக்கிறதில்லை. He never does that. அவர் அதை ஒருபோதும் He செய்வதில்லை. comes in as sanctification. அவர் நமக்குள்ளாக வந்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இல்ல பரிசுத்தமாக வருகிறார். பரிசுத்தமாக He வருகிறார். comes in as sanctification. பரிசுத்தமாகவே அவர் நமக்குள்ளாக Because வருகிறார். God has designated Jesus to be wisdom and sanctification and redemption for us. ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக ஞானமாக பரிசுத்தமாகுதலாக மீட்பாக இருக்கும்படியாக நியமித்திருக்கிறார். The people of Israel had defiled themselves by the idols of Egypt. எகிப்துடைய விக்கிரகங்களினால் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். We have been traveling all these 12 months of this 2011. இந்த 2011ஆம் ஆண்டின் 12 மாதங்களிலே நாம் பிரயாணப்பட்டு Maybe we had defiled ourselves all along. நம்ம இந்த வழியெல்லாம் நம்மை தீட்டுப்படுத்தி Now, வந்திருக்கலாம். before we entered this 2012, இந்த 2012க்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் முன்பாக God is telling you today, தேவன் உங்களுக்கு சொல்கிறார், sanctify yourself. உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். The provision for sanctification is already there. இந்த பரிசுத்தமாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்து The blood of முடிக்கப்பட்டன. Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், the word of God, தேவனுடைய வார்த்தை, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர், Jesus himself is here. இயேசு தானே இங்கே இருக்கிறார். What is our responsibility? நம்முடைய உத்தரவாதம் என்ன? Lord, I humble myself before you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் தாழ்த்துகிறேன். He's not feeling guilty and depressed.
ஏதோ குற்ற உணர்வோடு அதைரியப்பட்டு சோர்ந்து போவதல்ல. Come to Him for cleansing. That's what He அவர்களுக்கு said. சுத்திகரிப்புக்காக வா, அதுதான் அவர் சொல்கிறார். Let us understand why we stand before God. தேவனுக்கு முன்பாக நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்வோம். In the presence of God, He reveals to us why we stand. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் எங்கே நிற்கிறோம் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். Maybe there are sins of omission. செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்ட பாவங்கள் இருக்கலாம். There may be sins of commission. செய்யக்கூடாதவைகளை செய்த பாவங்கள் Or there இருக்கலாம். may be attitudinal sins. அல்லது மனப்பான்மையா பாவமான மனப்பான்மைகள் நமக்குள்ளாக Or இருக்கலாம். maybe worldliness might have entered in. அல்லது உலகப்பட்டு நமக்குள்ளாக வந்திருக்கலாம். Maybe there is problem in the relationship. உறவிலே பிரச்சனை வந்திருக்கலாம். Unforgiving spirit. மன்னிக்க முடியாத ஆவி, Or bitterness. கசப்பு. Jesus is here with a basin of water to Yes. wash our feet. நம்முடைய கால்களை கழுவும்படியாக இயேசு இங்கே தண்ணீரோடு காத்துக் கொண்டிருக்கிறார். We are going to have Holy Communion today. இன்றைக்கு பரிசுத்த நற்கருணையும் நாம் எடுக்க When போகிறோம். Jesus was having that Last Supper, இயேசு அந்த கடைசி ராப்போஜனத்தை கொண்டபோது He went to every person, washed their feet. ஒவ்வொருவராக போய் காலை கழுவினார். We had to offer ourselves to be washed. நாம் சுத்திகரி கழுவப்பட நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். Jesus, the great physician, is here. இயேசு பூரண வைத்தியராக இயேசு இங்கே Maybe you இருக்கிறார். are deeply wounded in your own spirit. உன்னுடைய ஆவியிலே நீ அதிகமாக காயப்பட்டிருக்கலாம். You are hurt in your own emotions. உன்னுடைய உணர்ச்சிகளிலே நீ காயப்பட்டிருக்கலாம். Maybe you are broken down. நீ உடைந்து போயிருக்கலாம். The Lord wants to raise you up. தேவன் உன்னை எழுப்ப He விரும்புகிறார். wants to rebuild you. அவர் மீண்டும் உன்னை கட்ட விரும்புகிறார். What you need to do நீ is செய்ய வேண்டியதெல்லாம் be yielded and pliable. That's all. இணங்கி கொடுத்தவனாக தேவனுக்கு ஏற்றவனாக இரு. Lord, here am I. ஆண்டவரே இதோ நீ I lay myself on the altar. இதை பலிபீடத்தின் மேல் வைக்கிறேன். Let your fire come upon me. உம்முடைய அக்கினி என்னை வரட்டும். Burn every sin and dross. எல்லா ஈயத்தையும் களிமையும் நீ சுத்திகரித்தரும். Sanctify என்னை me. பரிசுத்தமாக்கு. There was a girl who was driving a car. ஒரு கார் ஓட்டி கொண்டு ஒரு பெண் இருந்தாள். She was a beautiful girl. ஒரு அழகான பெண் அவள். But there was rain on the road. சாலையிலே மழை பெய்திருந்தது. And the windscreen wiper suddenly did not work. அந்த கார் கண்ணாடியை துடைக்கும்படியான அந்த வைப்பர் திடீரென்று வேலை செய்யாமல் She did not know why she was going. அவர் ஓட்டும்போது சரியாக கவனிக்க முடியவில்லை. She went and hit against a tree. எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஒரு மரத்திலே போய் Her மோதினாள். face went and hit on the dashboard. அவளுடைய முகம் போய் மோதியது. Her face was totally mangled. அவளுடைய முகம் முற்றிலும் சிதைந்தது. She was taken to the hospital. மருத்துவமனைக்கு எடுத்து Her செல்லப்பட்டாள். eyes escaped. Her eyes were not hurt. கண்கள் பிரச்சனை வரவில்லை. கண்ணுக்கு ஆபத்து வரவில்லை. All both the jaws were broken. இரண்டு தாடைகளும் உடைந்து போய்விட்டன. The front teeth were all gone. முன்பதெல்லாம் உடைந்து Nose was gone. மூக்கு போய்விட்டது. The lips were gone. உதடுகளும் போய்விட்டது. She was in a horrible state. மிக பயங்கரமான நிலையில் இருந்தார். When she was in the hospital, மருத்துவமனையில் இருந்தபோது they took away all the mirrors from the room. அந்த அறையிலிருந்து கண்ணாடி எல்லாம் எடுத்து Let's விட்டார். see, look at the mirror and get discouraged. தன்னுடைய முகத்தை கண்ணாடியை பார்த்து அதைரியப்படாதபடி கண்ணாடி எடுத்து As விட்டார். she was getting healed, அவள் சுகமாகிக் கொண்டே வந்தபோது her face was like a ball of jelly. ஒரு ஜெல்லி பந்து போல இருந்தது அவளுடைய முகம். Red jelly. இந்த ரெட் ஜெல்லி வடிவம் And இல்லாமல். she went someplace and saw her face in a mirror. எங்கேயோ ஒரு இடத்துல போய் திடீரென்று தன்னுடைய முகத்தை கண்ணாடி She was totally devastated. முற்றிலுமாக அதிரியப்பட்டார்கள். And as she was standing there crying, அங்கே நின்று அழுது கொண்டிருந்த போது all her beauty was gone. அவருடைய அழகெல்லாம் போய்விட்டது. And the doctor who was treating her, he came at the back. அவளுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்த மருத்துவர் பின்னால் வந்தார். And he asked her, அவர் அவளுக்கு don't you loathe yourself? Don't you hate yourself? ஏன் அருவருக்கவில்லையா? She said, I feel like dying. நான் மரித்து போவது போல உணர்கிறேன். But the doctor said he was a very great plastic surgeon. அவர் பெரிய அந்த பிளாஸ்டிக் சர்ஜன். அவர் Give your face into my hands. உன்னுடைய முகத்தை என்னுடைய கையிலே கொடு. I will do what I can. நான் என்னால் என்ன முடியுமோ அதை He செய்கிறேன். performed 60 operations on her face. அவருடைய முகத்தில் 60 அறுவை சிகிச்சைகளை He took her ribs and reconstructed the jaw. அவருடைய அந்த விலா எலும்பை எடுத்து அந்த தாடையை திரும்ப அவர் சரி செய்தார். Did a lot of grafting on her face. அதிகமான பணிகளை அந்த முகத்திலே செய்தார்கள். She became really beautiful. உண்மையாகவே அழகான பெண்ணாக மாறினார். Then he offered to marry her. அதன் பிறகு அவளை திருமணம் செய்து கொள்ள I சம்மதித்தார். saw that photograph in the Reader's Digest. அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் பத்திரிகையிலே நான் அந்த அவளுடைய முகத்தை பார்த்தேன். Maybe we have wrecked our life. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாமே கெடுத்து போட்டிருந்திருக்கலாம். Maybe your secret sins in your own heart. உன்னுடைய இதயத்தில் நீ ரகசிய பாவங்களை You hate கொண்டிருக்கலாம். yourself. உன்னையே நீ You are அருவருக்கிறாய். not able to lift yourself up. உன்னை நீ உயர்த்திக் கொள்ள முடியாதவனாக இருக்கிறாய். What tells you today? தேவன் இன்று உனக்கு I சொல்கிறார். have called you, I have betrothed you to be my bride. நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உன்னுடைய மனவாட்டியாக இருக்கும்படியாக நான் உன்னை நிச்சயித்திருக்கிறேன். I want to purify you. I want to beautify you. நான் உன்னை சுத்திகரித்து உன்னை அழகுபடுத்த விரும்புகிறேன். Jesus
Jesus gave his life for the church that he may present the church without spot or wrinkle before God on that day. இயேசு தன்னுடைய ஜீவனை சபைக்காக கொடுத்தார். ஏனென்றால் அந்த நாளிலே சபையை தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, பழுதற்றவர்களாக, மாசற்றவர்களாக நிறுத்துவதற்காக. Sanctify yourself today. இன்று உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். 2002 you shall do miracles. You shall see miracles. 2012 நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். Shall we pray? ஜெபிக்கலாமா? Shall we kneel down in the presence of God? தேவனுடைய பிரசன்னத்திலே எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Shall we humble ourselves? நம்மை நாம் தாழ்த்துவோமா? Maybe you have wrecked your life in this world. இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொண்டாய். You do not know how to overcome the passions of your own heart. உன்னுடைய இதயத்தின் இச்சைகளை எப்படி மேற்கொள்வது என்று உனக்கே தெரியவில்லை. You are feeling guilty all the time. எப்பொழுதுமே நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. And it's just because of your sheer mercy and grace we are alive today. உம்முடைய சுத்த கிருபையினாலும் இரக்கத்தினாலுமே நாங்கள் இன்று ஜீவனோடு இருக்கிறோம். As we are standing at the threshold of this year, give us the right message that will orient us and give us sufficient impetus to move forward with victorious note. இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே நாங்கள் இருக்கும்போது இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தி உத்வேகப்படுத்தக்கூடிய தெளிவான சரியான உமது வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருந்தோம். Let the word of God be a blessing for me. இந்த உமது வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். It's not that I preach and others are listening. நான் பிரசங்கித்து மற்றவர்கள் கேட்கிறார்கள் என்றல்ல. You speak to us, O Lord. நீர் எங்களோடு பேசும். If these dear friends hear the voice of a man, it is of no use. இந்த அன்பான மக்கள் ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பார்களானால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. You speak to us out of your own throne. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீர் தாமே எங்களோடு பேசியது. Bless us, O Lord. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Help us to see miracles daily. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை காண உதவி செய்யும். Extraordinary things daily. அசாதாரணமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும். Let the supernatural God walk with us, O Lord. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் எங்கள் மத்தியிலே உலாவட்டும். Even now talk to us. இப்பொழுதும் எங்களோடு பேசும். In Jesus' almighty name I pray. இயேசுவின் சர்வவல்லமையுள்ள நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Dear friends, turn with me to the same book, Joshua, 3rd chapter, 5th verse. அதே யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். I'll read the same verse again. அதே வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். And Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. 5ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். Last year we heard the message of how to sanctify ourselves. கடந்த ஆண்டிலே எப்படி நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்ற செய்தியை கேட்டோம். I believe that all of us have sanctified ourselves. நான் நம்ம எல்லாரும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன். We were offered the permission for sanctification. நமக்கு பரிசுத்தமாக்கப்படுவதற்கான வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. And now God tells through Joshua, இப்பொழுது தேவன் யோசுவா மூலமாக God will do wonders among you. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். It is not a man who is going to do this miracle. ஒரு மனிதன் இந்த அற்புதத்தை செய்ய போவதில்லை. Lord will do miracles. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். One of the names of the Lord Jesus Christ is wonderful. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமங்களில் ஒன்று அற்புதமானவர். Now we can expect miracles from the Lord. இப்பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து எப்படி அற்புதங்களை பெறுவது? God is one who performs miracles. அற்புதங்களை செய்கிறவர் தேவன். To doing miracles, it is to make, to create, to accomplish. அற்புதத்தை செய்வது என்றால் உருவாக்கி அதை செய்து முடிப்பது. And God makes all things beautiful in its time. தேவன் அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர். He would never come early, he would never come late. அவர் சீக்கிரமாகவும் வர மாட்டார், தாமதமாகவும் வர மாட்டார். He would come on time. அவர் சரியான நேரத்திலே சரியாய் வருவார். There was a train that was going very fast. ஒரு மிக வேகமாக போய் கொண்டிருந்த ஒரு ட்ரெயின் இருந்தது. The engineer of the driver of the train, he was a believer. He used to pray and ignite the engine. அந்த ரயிலை ஓட்டிய அந்த டிரைவர் அவர் ஒரு விசுவாசி, ஜெபித்து என்ஜினை ஆன் செய்வார். He was carrying 300 children for a Sunday school rally. ஒரு சண்டே ஸ்கூல் ராலிக்காக 300 சிறுவர்களை அவர் எடுத்து சென்று கொண்டிருந்தார். As the train was going very fast, அந்த ட்ரெயின் வேகமாக சென்று கொண்டிருந்த போது suddenly he saw something horrible. ஒரு பயங்கரமான காரியத்தை பார்த்தார். The train should go straight, the path should be clear, go straight. நேராக போவதற்கு பாதை நேராக இருக்க வேண்டும். But the linesman had forgotten to change the line, so the line was open on a spur. Spur means it will go for 1 kilometer and then it says it's a cul-de-sac, it says stop there. அந்த அவர் என்ன கவனித்தார் என்றால் அந்த தண்டவாளத்தை மாற்ற வேண்டிய அந்த தொழிலாளி அவர் செய்யவில்லை. எனவே அந்த ரயில் பாதையானது விலகி அது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பாதை இருந்தது. அப்புறம் ஒரு முடிவிலே மொட்டையாக முடியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு திருப்பி விடப்பட்டது. The train will meet with an accident. அதனுடைய விளைவு அந்த ரயில் விபத்தை சந்திக்கும். There was no time for it to stop the engine. அந்த ரயிலை நிறுத்த அவருக்கு நேரம் இல்லை. Only a few seconds. அவருக்கு ஒரு சில வினாடிகளே இருந்தன. He cried and said, Lord, save
save us. ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று ஜெபித்தார். It was raining. அது அங்கே மழை பெய்து கொண்டிருந்தது. When he just offered a short prayer, அந்த சின்ன ஜெபத்தை செய்தார். there was a bolt of lightning and a peal of thunder. அங்கே ஒரு பெரிய மின்னல் வந்தது, அது பெரிய இடி சத்தம் கேட்டது. And when he opened his eyes, அவர் கண்ணை திறந்து the பார்த்தார். train was going straight. அந்த ட்ரெயின் நேராய் போய் He கொண்டிருந்தது. did not go by the side way. அவர் அந்த ட்ரெயின் ரயில் தண்டவாளம் வழி விலகி போகவில்லை. He did not know how the line was rectified. அந்த தண்டவாளம் எப்படி சரியானது என்று அவருக்கு தெரியவில்லை. And the train could be stopped after 1 or 2 kilometers. அந்த ரயில் 1-2 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்த முடிந்தது. And then he backed the train. நிறுத்திவிட்டு அந்த ரயிலை He பின்னால் wanted to எடுத்தார். check what was happening. என்ன நடந்தது என்பதை பார்க்க விரும்பினார். And what had happened was, அங்க என்ன சம்பவித்தது? God sent the lightning in the right time. தேவன் சரியான நேரத்தில் அந்த மின்னலை அனுப்பி, And the railway track, it was open, it was welded by the lightning. அந்த திறந்திருந்த அந்த தண்டவாளமானது அந்த மின்னலுடைய அந்த வெளிச்சத்தை அந்த உஷ்ணத்தினால் அது வெல்டாகி ஒட்டி இருந்தது. Time on time. சரியான நேரத்திலே God makes all things beautiful in its own time. தேவன் அதனதின் காலத்திலே அதனதை நேர்த்தியாய் செய்கிறார். When we try to do things in our own time, நம்முடைய நேரத்திலே நம்முடைய சொந்த நேரத்திலே காரியங்களை செய்ய we முற்படும்போது bring only ugly things. அசுத்தமான அசிங்கமான காரியங்களை தான் கொண்டு The வருகிறோம். Lord will do wonders among you. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். Wonders means extraordinary things only God can do. அற்புதங்கள் என்றால் தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். Things beyond human comprehension. மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாத அப்படிப்பட்ட காரியங்கள். Things beyond human boundary. மனிதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். When problems come, பிரச்சனைகள் we வரும்போது might wonder, நாம் இவ்வாறு how குழம்பலாம். can we have salvation now? இப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படிதான் How பரிகாரம்? can have overcoming? I mean, how can we just get delivered in this? எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்படுவது? But God does wonders. தேவன் அற்புதங்களை செய்கிறார். He does wonders. அவர் அற்புதங்களை செய்கிறார். We were trying to, my wife and I, we were trying to help a couple. ஒரு தம்பதிக்கு நானும் என்னுடைய மனைவியும் உதவி செய்ய They had முயற்சித்தோம். some problem. அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் And the இருந்தது. husband told that wife, அந்த கணவன் come மனைவியிடத்தில் on, சொன்னார், walk out of my house. என்னை வீட்டை விட்டு வெளியே போய் Walk out of my house. என்னை வீட்டை விட்டு போயிடு என்று This சொல்லி child went to another place இந்த பெண் வேறு ஒரு வீட்டுக்கு வேறு இடத்துக்கு போனார். and she phoned up to us for prayer. எங்களுக்கு ஜெபத்துக்காக போன்ல சொன்னார். Our hearts were broken. என்னுடைய இதயம் உடைந்தது. We were praying. நாங்கள் ஜெபித்துக் And the கொண்டிருந்தோம். Lord gave us a word. தேவன் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். Stand still and see the salvation of the Lord. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள். The next day, அடுத்த நாள் காலை the news came. செய்தி வந்தது. There was reconciliation. அங்கே ஒப்புரவாகுதல் You ஏற்பட்டது. know, humanly we cannot do certain things. மனிதனாக நம்முடைய காலத்தினால் சில காரியங்களை நம்மால் செய்யவே முடியாது. Sanctify yourself today. இன்று உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Tomorrow the Lord shall do miracles. நாளை தேவன் அற்புதத்தை செய்வார். Not only for yesterday's message. நேற்றைய செய்தியின் மாத்திரமல்ல, Every day. ஒவ்வொரு நாளும் Every day sanctify yourself. ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Walk in the Spirit. ஆவியிலே நடவுங்கள். The Lord shall do wonders. தேவன் அற்புதங்களை When செய்வார். God is doing it, is wonderful thing. தேவன் கிரியை செய்யும் போது அது அற்புதமான காரியம். It may be a small thing. அது ஒரு சின்ன காரியமாக Or it may be a இருக்கலாம். big அது thing. ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம். Extraordinary things, miracles shall happen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் கண்டிப்பாய் The நடக்கும். Lord shall do miracles among you. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். Within you. உங்களுக்குள்ளாக, Within your own body. உங்களுடைய சொந்த சரீரத்துக்குள்ளாக. Our bodies are beautifully created by God. நம்முடைய சரீரம் மிக அழகாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. Fearfully and wonderfully made. விசித்திர வினோதமாக You know, as உருவாக்கப்பட்டிருக்கிறது. a zoologist, I know about the wonder of creation. ஒரு சுவாலஜி மாணவனாக தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய அற்புதத்தை நான் அறிவேன். Now, when there is sickness in our body, நம்முடைய சரீரத்திலே வியாதி the இருக்கும்போது Lord may allow us to go through some sickness to teach us certain things. சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாத தேவன் சில வேளைகளிலே வியாதி வழியாக நம்ம எடுத்து Apart செல்வது. from that, அது தவிர God can make wonders in our own body. தேவன் நம்முடைய சரீரத்திலே அற்புதங்களை செய்ய முடியும். Our desire must be, நம்முடைய வாஞ்சை, Lord, my body belongs to you. தேவனே என் சரீரம் உமக்கு I சொந்தமானது. want to serve you. நான் உம்மை சேவிக்க விரும்புகிறேன். Keep my body safe. நீர் என்னுடைய சரீரத்தை பாதுகாப்பாய் Take காத்தருளும். care of your body. உன்னுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். Eat well. நன்றாய் சாப்பிடுங்கள். Don't eat too much.
அதிகமாய் சாப்பிடாதீங்க. Eat well. நன்றாய் சாப்பிடுங்க. Do some exercise. உடற்பயிற்சி செய்யுங்க. God is a temple of the Holy Spirit. தேவனுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தாவியுடைய ஆலயமாக இருக்கிறது. God tells you today. தேவன் இன்னும் உங்களுக்கு சொல்கிறார். Your age shall be like the age of an eagle. உங்களுடைய வயதானது ஒரு கழுகின் வயதை போல இருக்கும். You know when an eagle becomes old, ஒரு கழுகு வயதாகும் போது it doesn't settle down to die. அது அப்படியே செத்து போகும்படி ஓய்ந்து விடுவதில்லை. It goes to a tall mountain. ஒரு உயரமான மலைக்கு சென்று Its beak will be very old. அதனுடைய அலகு மிக பழமையா பழுதா இருக்கும். It will back on the rock. அது ஒரு கண்மலைகளில் பாறைகளில் கொத்தி கொத்த ஆரம்பிக்கும். When the old shell is, the old beak is broken, அந்த பழைய அலகு உடைந்து விடும். inside new beak will be there. உள்ளே புதிய அலகு இருக்கும். And it will just shake its feathers. அதனுடைய பழைய இறகுகளை உதிர்த்து விடும். All the feathers will go. எல்லா பழைய இறகுகளும் உதிர்ந்து It விடும். will sprout out new feathers. புதிய இறகுகள் வரும். And it will just fly off with the renewed vigor. புதிய உத்வேகத்தோடு பறந்து வெளிவரும். You know, when you become old like me, என்னை போல நீங்கள் வயதானவர்களாக மாறும்போது you should not get discouraged. நீங்கள் அதேரியப்பட்டு போகக்கூடாது. Whatever God would want to accomplish in your life, through your life, God shall accomplish it. உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவன் எதை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். He shall perform wonders among you, within your body. கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்கள் சரீரத்திலே அற்புதங்களை செய்வார். And within your spirit. உங்களுடைய ஆவியிலே. St. Paul says, First of all, our outer body perishes, the inner person is renewed day by day. நம்முடைய வெளியான சரீரம் அழிந்தாலும் உள்ளான ஆவி ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. The spirit shall be renewed every day. ஆவி ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. And God shall do wonders within your family. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக தேவன் அற்புதத்தை செய்வார். And God shall do wonders within your church. உங்களுடைய சபைக்குள்ளாக தேவன் அற்புதத்தை And செய்வார். God shall do wonders within the society where you live. நீங்கள் வசிக்கிற சமுதாயத்திலே தேவன் அற்புதத்தை செய்வார். You will be a harbinger of peace and prosperity in the place where you are. நீ இருக்கிற ஒரு இடத்திலே நீ செழிப்புக்கும் சமாதானத்துக்கும் ஒரு தூதுவராக நீ இருப்பாய். So when the people of Israel had prepared themselves, இஸ்ரவேல் மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்திய போது God told the people of Israel through Joshua, யோசுவா மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு let சொன்னார், the priests carry the ark of the covenant and go before you. இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். When you see the ark proceed, உடன்படிக்கை பெட்டி முன்னோக்கி செல்வதை நீங்கள் பார்க்கும்போது depart, go after it. நீங்கள் புறப்பட்டு அதன் பின்னாக போங்க. Depart, go after it. நீங்கள் புறப்பட்டு அதற்கு பின்னாக செல்லுங்கள். What is the meaning of the ark of the covenant? உடன்படிக்கை பெட்டியுடைய அர்த்தம் என்ன? The word of God was there. தேவனுடைய வார்த்தை அங்கே இருந்தது. He speaks about Shekinah glory of God, the light of God. தேவனுடைய ஒளியாகிய அந்த ஷெகைனா மகிமையை அது குறிக்கிறது. He speaks about the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை அது He குறிக்கிறது. speaks about the power of God. தேவனுடைய வல்லமையை அது குறித்து He speaks பேசுகிறது. about the guidance of God. தேவனுடைய வழிநடத்தலை குறித்து பேசுகிறது. Every day during daytime pillar of cloud was there, and at night it became a pillar of fire. மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களோடு இருந்து And வழிநடத்தியது. when the fire was settling down, the cloud was settling down, they settled down. அந்த மேகஸ்தம்பமோ அக்கினி ஸ்தம்பமோ இறங்கி வரும்போது அவர்களும் நின்று விடுவார்கள். And when it begins to rise up, அது மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் புறப்படும் போது அவர்களும் புறப்படுவார்கள். so God told through Joshua, when the people see the ark of the covenant moved by the priests, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து செல்ல பார்க்கும்போது go after it. அவர்கள் பின்னாக பாருங்கள். The word of God is with us. தேவனுடைய வார்த்தை நம்மோடு The இருக்கிறது. Holy Spirit is given to us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு Let the கொடுக்கப்பட்டிருக்கிறார். ark of the covenant go before us into 2012. 2012 ஆண்டுக்குள்ளாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி செல்லட்டும். Let the presence of God go. தேவனுடைய பிரசன்னம் செல்லட்டும். Let me repeat the blessings of the ark of the covenant. உடன்படிக்கை பெட்டியுடைய ஆசீர்வாதங்களை மீண்டும் The சொல்லட்டும். word of God, தேவனுடைய வார்த்தை, light of God, தேவனுடைய ஒளி, presence of God, தேவனுடைய பிரசன்னம், power of God, தேவனுடைய வல்லமை, guidance of God, தேவனுடைய வழிநடத்துதல், protection of God. தேவனுடைய What பாதுகாப்பு. else do we need for வேறு this என்ன year? நமக்கு வேணும் இந்த ஆண்டுக்கு? He himself shall walk before us. அவர் தாமே உங்கள் முன்னே நடந்து போவார். And God told Joshua, தேவன் யோசுவாவிடத்தில் சொன்னார், don't come near the ark. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு சமீபத்து வர வேண்டாம். Let there be 2000 cubits distance between the ark and you, 2000 முழ தூரம் அந்த உங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் இடையில so இருக்கட்டும். that you may know the way. வழியை நீங்கள் அறியும்படி. How? எப்படி? 20 lakh people are there. 20 லட்சம் மக்கள் The இருக்கிறார்கள். ark of the covenant is just before them. அவர்களுக்கு
உடனடியாக பக்கத்திலே உடன்படிக்கை பெட்டி இருக்குமானால் people at the back may not be able to see. பின்னால் இருக்கிற மக்களால் அதை பார்க்க முடியாது. So God told them, எனவே தேவன் சொன்னார், don't come near the ark. உடன்படிக்கை பெட்டிக்கு சமீபத்தில் வர வேண்டாம். 2000 cubits. எப்பொழுதுமே 2000 முழம் தூரத்தை விடுங்கள். When I was reading that portion, இந்த பகுதியை நான் வாசித்தேன். something else struck me deeply. ஒரு காரியம் ஆழமாய் என்னை தொட்டது. The word of God is God's word. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. We can't become over familiar with God's தேவனுடைய word. வார்த்தையோடு மிக மிஞ்சி நன்றாய் தெரிந்தவர்களாய் மாறிவிட முடியாது. When we become believers, நாம் விசுவாசிகளாக மாறும்போது we must tremble at God's word. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் நடுங்க We வேண்டும். cannot say, எல்லாம் தெரிஞ்சதான், everything we know. No, there is எல்லாம் no எனக்கு time like தெரிந்ததுதான் that. ஒருபோதும் பைபிளை குறித்து நீ சொல்ல முடியாது. We must revere God's word. தேவனுடைய வார்த்தையை நாம் கனப்படுத்த We வேண்டும். must respect God's word. தேவனுடைய வார்த்தையை மரியாதை செலுத்த வேண்டும். Love God's word. தேவனுடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும். God told Isaiah, தேவன் ஏசாயாவிடத்தில் சொன்னார், heaven is my throne and earth is my footstool. வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதம். Why is it tremble that you'll build for me? நீ எனக்கு கட்டுகிற ஆலயம் எங்கே? I will look upon a person who trembles at my word. என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி A பார்க்கிறேன். person who is a broken and a contrite spirit ஆவி உள்ளவனை never ever became over familiar with God's word. தேவனுடைய வார்த்தையை குறித்து எல்லாம் தெரியும் என்ற சகஜமான நிலைக்கு வர Word வேண்டாம். God is created. இது ஆக்கப்பூர்வமானது. This is powerful. இது வல்லமை உள்ளது. Love the word. தேவனுடைய வார்த்தையை நேசி. Meditate the word. தேவனுடைய வார்த்தையை தியானி. Live the word. தேவனுடைய வார்த்தையை ஜீவி. Never became over familiar for அது me. உனக்கு மிதமிஞ்சி சகஜமான ஒன்றாய் ஒருபோதும் மாற வேண்டாம். Jesus Christ is God's word. இயேசு கிறிஸ்து தானே தேவனுடைய வார்த்தையாக Jesus இருக்கிறார். is the word. இயேசுவே வார்த்தை. You know, Dr. D.J. Dinakaran told something. டாக்டர் ஜிஜிஎஸ் தினகரன் ஒரு காரியத்தை சொன்னார். Jesus is our savior, இயேசு நம்முடைய இரட்சகர். but he's God. அவர் தேவன். ஆனால் அவர் தேவன். He would never become over familiar. அவர் ஒருபோதும் மிதமிஞ்சி சகஜமானவராக மாறிவிட When you முடியாது. meet a friend, நான் ஒரு நண்பரை now we can tap on the shoulder. Hello, Tommy, how are you? We can talk. நண்பரை சந்தித்து என்ன எப்படி இருக்கிற தோளிலே தட்டி Not பேசுகிறேன். with God, ஆனால் தேவனோடு அல்ல, not with Jesus, இயேசுவோடு அல்ல, not with the word of God. தேவனுடைய வார்த்தையோடும் அல்ல. So when the people had sanctified themselves, மக்கள் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொண்ட போது Joshua said, யோசுவா சொன்னார், arise, go out to the ark. எழுந்து உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு பின்னாக செல்லுங்கள். And in the first chapter, later you can read it home, முதல் அதிகாரத்திலே நீங்கள் பின்னாலே போய் வாசிக்கலாம். God told Joshua, தேவன் யோசுவாவிடம், wherever the sole of your foot shall tread upon, உன் காலடி படும் தேசம் எல்லாம் I will give you that land for you. அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். Now, how can we apply the word for us today? அந்த வார்த்தை நமக்கு எப்படி இன்னைக்கு நாம் பொருத்தி பார்ப்பது? After the service, can we all go around Ekaatithangala and say, Lord, we want the whole land? இந்த ஆராதனை முடிந்த உடனே ஈகாடு சாகலை சுற்றி நம்ம எல்லாரும் நடந்து போய், ஆண்டவரே இந்த ஈகாடு சாகலை எங்களுக்கு தாரும் என்று கேட்கலாமா? All those people will மற்ற beat you. எல்லா மக்களும் உங்களை அடிப்பார்கள். You can't do that. அதை நீங்க செய்ய Now, what முடியாது. is application for us today? இன்றைக்கு நம்முடைய காரியம் என்ன? அதற்கான In every place, the sole of your foot shall stand, shall be yours. நீ உன் காலடி படும் ஒவ்வொரு இடமும் உன்னுடையதாக. When you walk on the market, நீ மார்க்கெட்ல நடக்கும்போது, when you walk on the road, சாலையில நடக்கும்போது, when you go to your school, உன்னுடைய பள்ளிக்கு when போகும்போது, you go to your college, கல்லூரிக்கு when you போகும்போது, go to your office, அலுவலகத்துக்கு the போகும்போது, place where you stand on belongs to you. நீ நிற்கிற இடம் உனக்கு சொந்தமானது. The devil shall be crushed under your feet by the Lord Jesus Christ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிசாசு உன் காலின் கீழே சபிக்கப்படுவான். When you walk in the path of நீ God, தேவனுடைய வழியிலே நடக்கும்போது, you possess that place. நீ அந்த இடத்தை பெற்றுக்கொள்கிறாய். You will be indefatigable. You will be invincible. Nobody can defeat you. யாரும் உன்னை தோற்கடிக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியாது. You will be a victor. நீ வெற்றியுள்ளவனாய் இருப்பாய். Jesus defeated Satan on the cross. இயேசு சாத்தானை சிலுவையிலே தோற்கடித்தார். Paul wrote and said, ஆனால் பவுல் எழுதி சொன்னார், soon Christ shall crush Satan under your feet. சீக்கிரத்தில் கிறிஸ்து சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். Many people are scared of the devil. அநேகர் பிசாசை குறித்து பயப்படுகிறார்கள். Let him do his work. அவன் தன்னுடைய வேலையை அவன் செய்யட்டும். God will never help them. தேவன் அவர்களுக்கு ஒருபோதும் No உதவி செய்ய மாட்டார். salvation for demons. No repentance for them. பிசாசுகளுக்கு மனம் திரும்புதலோ ரட்சிப்போ இல்லை. Let him do his work. அவன் தன் வேலையை செய்யட்டும். Gehenna is waiting for them. அவர்களுக்காக நரகம் காத்துக் கொண்டிருக்கிறது. But you and I are children of God. நீயும் நானும் தேவனுடைய We பிள்ளை. have the power to execute vengeance upon these demons. நாம் தேவன் நமக்கு பிசாசின் மேல் பழிவாங்கும்படியான அதிகாரம் வல்லமை Wherever கொடுத்தார். you walk, you shall be a victor. நீ எங்கு நடந்தாலும் உங்கள் வெற்றியுள்ளவனாக இருப்பாய். Temptation may come, சோதனை வரலாம், but you shall be a victor. ஆனால் நீ ஒரு வெற்றியுள்ளவனாக இருப்பாய். The second point is, இரண்டாவது காரியம், God told Joshua, தேவன் யோசுவாவிற்கு, no man shall stand before you all the days
days of your life. வாழ்நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. There are demons who try to hinder you. உன்னை தடுக்க பிசாசு முயற்சிக்கிறான். And also demonic people who try to hinder you. அதே போல பிசாசினால் பீடிக்கப்பட்ட மக்கள் உன்னை தடுக்க முயற்சிக்கிறார்கள். Very beautiful, very gracious. ஒருவேளை தோற்றத்திலே மிக நல்லவர்களாக கிருபை பொருந்தினவர்களாக இருக்கலாம். Maybe it is your boss. உன்னுடைய அதிகாரியாக இருக்கலாம். Maybe it's your neighbor. உன்னுடைய அயலானாக இருக்கலாம். Maybe the owner of your own house. உன்னுடைய வீட்டினுடைய சொந்தக்காரராக இருக்கலாம். You can stand. God tells you today, தேவன் இன்று உங்களுக்கு சொல்றார், no one shall stand before you. ஒருவரும் உனக்கு முன்பாக Because Jesus is in you. ஏனென்றால் இயேசு உனக்குள்ளாக இருக்கிறார். When the Lord Jesus is in you. இயேசு ஆண்டவர் உனக்குள்ளாக How இருக்கும்போது to have him in you? அவர் எப்படி உள்ளே கொண்டு வருவது? Read God's word. தேவனுடைய வார்த்தையை தியானி. Read God's word. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி. Jeremiah says, எரேமியா சொல்றார், the word of God is in my heart like fire shut up in my bones. தேவனுடைய வார்த்தையானது என்னுடைய எலும்புகளுக்குள்ளாக நெருப்பை போல இருக்கிறது. And the Lord is with me as a mighty terrible one. தேவன் பராக்கிரமசாலியாக சாட்சி கொடுக்கிறார். பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me as a mighty terrible one. So the enemy shall fall. சத்துரு தோற்கடிக்கப்படுவான். So you will walk wherever you walk, the devil cannot come there. நீ எங்க நடந்தாலும் எங்கெல்லாம் நடக்கிறாயோ பிசாசு அங்கே வர முடியாது. And wherever you walk, no man shall stand against you. எங்கெல்லாம் நீ நடக்கிறாயோ எந்த மனிதனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. That doesn't mean that you go and fight with people. அதனுடைய அர்த்தம் அதுக்காக நீங்கள் போய் மக்களுக்கு சண்டை போட You will have வேண்டும். victory in your life. நீ உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி கொண்டிருப்பாய். And then the Lord told Joshua, தேவன் யோசுவாவிற்கு I will be with you as I was with Moses. மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன். Many men of God have gone before us. அநேக தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக நடந்து And போயிருக்கிறார்கள். God shall be with us as He had been with other people, other men of God. மற்ற தேவ மனிதர்களோடு தேவன் இருந்தது போல நம்மோடு இருப்பார். The presence of God. தேவனுடைய பிரசன்னம். Presence of God. தேவனுடைய பிரசன்னம். That is what is needed. அதுதான் தேவை. When St. Paul wrote to Corinthians, கொரிந்து சபைக்கு பவுல் he எழுதிய says, அவர் சொல்கிறார், thanks be to God who causes us to triumph everywhere, always. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். How does He give victory? எப்படி அவர் ஜெயம் கொடுக்கிறார்? Through the presence of Jesus. இயேசுவின் பிரசன்னத்தினாலே. We are a savor of Jesus Christ unto God. இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த வாசனையாக தேவனுக்கு நாம் வாசனையாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். We are a savor of, listen to me carefully, we are a savor of death unto death, savor of life unto life. மரணத்துக்கு ஏதுவான கெட்டுப்பொருளுக்குள்ளாக மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படக்கூடியவர்களுக்குள்ளாக ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். How does it work? அது எப்படி வேலை செய்கிறது? We have the presence of God. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கிறோம். We have two powers there. அங்கே ரெண்டு சக்திகள் Power இருக்கிறது. to create, உருவாக்க முடியாத and சக்தி. sometimes maybe power to give God's judgment. தேவனுடைய நியாய தீர்ப்பை கொடுக்க முடியாத சக்தி. Not that you have to go and curse everybody. நீங்கள் போய் எல்லாரையும் சபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அது When we stand in the presence of God, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கும்போது anybody who fights against us shall be maybe punished by the Lord. They will meet with death. யார் நமக்கு விரோதமாக சண்டை போட்டாலும் யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள். ஒருவேளை மரணமே கூட வரலாம். Never ever pray that they should be cursed. ஒருபோதும் அவர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்காதீர்கள். You stand for God. நீ தேவனுக்காக நில். Be in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நில். You shall see wonders. நீ அற்புதங்களை காண்பாய். Sadhu Sundar Singh was a great man of God. சாது சுந்தர் சிங் பெரிய தேவ When மனிதர். he was walking in the Himalayas, இமாலய மலையிலே நடந்து கொண்டிருந்தார். another man was walking with him. அவரோடு இன்னொரு மனிதர் நடந்து கொண்டிருந்தார். They found a man who was lying on the snow. அந்த பனியிலே அப்படியே விழுந்து கிடந்த ஒரு மனிதனை And கண்டார். he will soon die because hypothermia, because of the cold, he slowly sleeps and dies. அந்த குளிர் நிமித்தமாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உறைந்து மரித்து போவான் என்ற நிலையை So கண்டார். Sadhu Sundar Singh told this man, சாது சுந்தர் சிங் மனிதனிடத்தில் let சொன்னார், us carry him. நாம் இருவரும் சேர்ந்து இந்த மனிதனை சுமந்து And the other செல்லலாம். man said, I don't want to help you. நான் உனக்கு உதவி செய்ய It's விரும்புகிறேன். a very high altitude. அது மிக உயரமான ஒரு மலைச்சிகரம். Oxygen is very less. ஆக்சிஜனுடைய அளவு I குறைவாக find இருக்கிறது. myself difficult to walk. நான் நடக்கவே If கஷ்டப்படுகிறேன். you want, you carry him. உனக்கு வேணுமானால் நீ தூக்கு. So this man walked along. இந்த மனிதன் நடந்தான். Sadhu Sundar Singh took him on his shoulder. சாது சுந்தர் சிங் இந்த விழுந்து கிடந்த மனிதனை That man தூக்கினார். was prone. He had already அவர் fainted. ஏற்கனவே மயங்கி இருந்தான். As he was walking along, அவர் தொடர்ந்து நடந்து he was breathing very with difficulty, சாது சுந்தர் சிங் கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு and கொண்டிருந்தார். his body began to be warm. அவருடைய சரீரம் உஷ்ணமடைய And ஆரம்பித்தது. this man's body became warm, இந்த இவர் சுமந்து வந்த மனிதனுடைய சரீரமும் and he உஷ்ணமடைந்தது. woke up.
அவர் விழித்தெழுந்தார். And Salasundasi was able to talk to him about Jesus. அந்த சாதுசுந்தரி அந்த மனிதனுக்கு இயேசுவை குறித்து பேச And முடிந்தது. then as they were walking along, அவர் நடந்து சென்று they கொண்டிருந்தார். found one man on the face on the snow. ஒரு மனிதன் முகப்புற அந்த பனியிலே அப்படியே விழுந்ததை When they turned the body over, அவன் சரீரத்தை திருப்பி it பார்த்தார். was a man who walked with Salasundasi. சாதுசுந்தரியோடு ஏற்கனவே நடந்து வந்த He had மனிதன். died there. அவர் அங்கே Why? He didn't listen to Salasundasi. சாதுசுந்தரிக்கு கேட்கவில்லை. If both of them had carried this man, ஒருவேளை அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மனிதனை his சுமந்திருந்தார், body also would have been warm. அவனுடைய சரீரம் He would have உஷ்ணமடைந்திருக்கும். been happy. அவன் சந்தோஷமடைந்திருப்பான். We have the greatest power in our hand when we hold the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்ம கையிலே நாம் வைத்திருக்கும் போது மிகப்பெரிய வல்லமை நாம் கொண்டிருக்கிறோம். Another time Salasundasi was walking on the road. இன்னொரு முறை சாலையில் சாதுசுந்தரி நடந்து போய் One man came running and crying. ஒரு மனிதன் அழுது கொண்டே ஓடி Please help me, my brother had died. தயவு செய்து உதவி செய்யுங்கள், சரி சகோதரன் மரித்து I போய்விட்டார். have no money to bury him. அவனை அடக்கம் செய்ய காசு இல்லை. Because this man was not dead. அந்த மனிதன் சாகவில்லை. Two brothers, two fellows, they used to act like that. ரெண்டு பேர் அவர்கள் அவ்வாறு நடிப்பார்கள், ஏமாற்றுவார்கள். One fellow will be there, they will cover him with some clothes. ஒரு மனிதன் அப்படியே சும்மா கீழே விழுந்து கிடப்ப அவனை துணியால் மூடி விடுவார்கள். And they will say, oh, my brother is dead, I have no money to bury. அவர்கள் காசு வாங்குவதற்காக என் சகோதரன் மரித்து விட்டான், அடக்கம் பண்ண காசு இல்லை என்று கேட்பார்கள். After some time, that fellow will come and talk like this, and this fellow will go and be under the கொஞ்ச நேரம் கழித்து இந்த துணிக்கு கீழாக இருந்தவன் அவன் வந்து நடிப்பான், பேசினவன் அவன் போய் துணிக்கு கீழாக And படுத்துக்கிறான். when Salasundasi came there, சாதுசுந்தரி இங்க he வந்தவன் asked the same way. அதே விதமாக பணம் கேட்டான். Maybe Salasundasi gave some money சாதுசுந்தரி கொஞ்சம் பணம் and கொடுத்தார். spoke to him about God and walked along. தேவனை குறித்து பேசிவிட்டு நடந்து போய்விட்டார். After a few minutes, this fellow came running and fell at his feet and said, ஒரு சில நிமிடங்கள் கழித்து பார்த்தால் இந்த இவனுடைய காசு வாங்கின மனிதன் ஓடி வந்து இவருடைய பாதத்திலே விழுந்து, my brother is really dead. என்னுடைய சகோதரன் உண்மையாகவே மரித்து போனான், My brother is really dead. என் சகோதரன் உண்மையிலே மரித்து We போனான். have the presence of God, the savor of Jesus Christ that is powerful. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசுவுடைய நற்கந்தம், அது வல்லமை உள்ளது. It is a savor of death unto death and savor of life unto life. மரணத்துக்கு ஜீவனுக்கு ஏதுவான நற்கந்தமாக Paul இருக்கிறது. says, who is sufficient for these things? யார் இந்த காரணங்கள் இதை எல்லாவற்றுக்கும் போதுமானவர்? Is our sufficiency is of God. நம்முடைய போதுமான தன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது. So when you stand and preach God's word, எனவே நீங்கள் நின்று தேவனுடைய வார்த்தையை we பிரசங்கிக்கிறீர்கள். must tremble, நாம் நடுங்க வேண்டும், prepare ourselves. நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள The வேண்டும். word of God is not easy. தேவனுடைய வார்த்தை எளிதானதல்ல. It is powerful God's word. வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை, Presence of God. தேவனுடைய பிரசன்னம். When the ark goes before you, look at the ark and walk. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ளாக நடக்கும்போது அதை பார்த்து நட. God told Joshua, தேவன் யோசுவாவிடத்தில் be சொன்னார், strong and be courageous. நீ தினம் கொண்டு தைரியமாக இரு. Meditate on the law of God day and night, தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானி, that you may prosper in your own way, வழி வாய்க்கும்படியாக, and you may have wisdom in your own life. உன் வாழ்க்கையில் நீ ஞானத்தை கொண்டிருக்கும்படியாக, What is our response? புத்திமானாக நடந்து கொள்ளும்படியாக. நம்முடைய பிரதிக்கிரியை என்ன? What was the response of Joshua? யோசுவாவுடைய பிரதிக்கிரியை என்ன? He was able to perform miracle. அவனால் அற்புதம் செய்ய முடியும். What was the miracle? அற்புதம் As என்ன? the priests were carrying the ark, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து as கொண்டிருக்கிறார்கள். their feet touched the waters of Jordan, யோர்தானுடைய தண்ணீரை அவருடைய பாதங்கள் தொட்டவுடன் and the Jordan was split into two. யோர்தான் இரண்டாய் பிரிந்தது. On one side the waters went down to the Dead Sea. ஒரு பக்கத்திலே அந்த தண்ணீர் வழிந்து சவக்கடலுக்கு போனது. The other side he began to build a dam. இன்னொரு புறம் ஒரு அணையை போல தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும். Usually Jordan means it speaks about death. யோர்தான் என்றால் பொதுவாக மரணத்தை குறித்து பேசுகிறது. Wherever you walk along, நீ எங்கு நடந்தாலும் death shall be controlled. மரணமானது கட்டுப்படுத்தப்படும். Nobody can kill you before your time. உன்னை நேரத்துக்கு முன்பாக யாரும் உன்னை கொல்ல முடியாது. Don't be scared about death. மரணத்தை குறித்து ஒருபோதும் பயப்படாதே. When the priest's feet touched the waters, it stopped. ஆசாரியருடைய பாதமானது தண்ணீரை தொட்டவுடன் அது நின்றது. And all the people of Israel began to respect Joshua. எல்லா இஸ்ரவேல் மக்களும் யோசுவாவை All கனப்படுத்தினார்கள். that he had to do, he was able to do. அவன் செய்ய விரும்பின செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவன் What was செய்தான். his response? அவனுடைய பிரதிக்ரியை, As for me and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே I சேவிப்போம். want all of you to make a pledge before the Lord this day. இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு பொருத்தனையை நானும் என் செய்யுங்கள். வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற What பொருத்தனை. a great joy. எவ்வளவு பெரிய சந்தோஷம்.
Love Him. அவரை நேசியுங்கள். Live for Him. அவருக்காக ஜீவியுங்கள். Labor for Him. அவருக்காக உழையுங்கள். God is not unrighteous to forget the labor of love. அன்பின் கிரியைகளை மறந்து போவதற்கு தேவன் மனிதர் அல்லவே. God goes before us. தேவன் நமக்கு முன்பாய் செல்கிறார். Presence of God goes before us. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்பாய் செல்கிறது. Never wander away from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒருபோதும் வழிவிலகி போகாதே. St. Paul wrote to Romans, he says, ரோமர் சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், there is no condemnation for people who are in Christ Jesus, who walk not after the flesh but after the Spirit. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியில் நடக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Nobody can fight against you. உங்களுக்கு விரோதமாக யாரும் யுத்தம் பண்ண முடியாது. The person who is in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர், one who walks not after the flesh but after the Spirit. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர். Where will I be careful? நாம் அங்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So dear friends, take this dictum from God today. எனவே அன்பான இந்த காரியத்தை ஆண்டவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். Sanctify yourself today. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Tomorrow you shall see miracles. நாளை அற்புதங்களை காண்பீர்கள். When you come to tomorrow, நாளை நீங்கள் வரும்போது, sanctify yourself that day. அந்த நாளிலே உங்களை பரிசுத்தம் Next day you shall see miracles. அடுத்த நாள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். There was war between Vietnam, North Vietnam and South Vietnam. வடக்கு வியட்நாமுக்கும் தெற்கு வியட்நாமுக்கும் இடையிலே யுத்தம் இருந்தது. And people were running from the south, from the north to the south. வடக்கு பகுதியிலிருந்து தெற்கே மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். There was a Buddhist family who was being chased by the soldiers. ராணுவ வீரர்களால் துரத்தப்பட்ட ஒரு புத்த குடும்பம் இருந்தது. And there was a young girl who was with other family members in the dark jungle. She was separated from the group. அவங்க தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்த ஒரு பெண் இருந்தால் அடர்ந்த காட்டிலே மற்ற குழுவினரிலிருந்து பிரிக்கப்பட்டவளாக அவள் இருந்தாள். She did not know where she could put her foot. எங்கு கால் வைக்க வேண்டும் என்று கூட தெரியாது. Wild animals would be there. அங்கே காட்டு மிருகங்கள். It was very dark. மிக இருட்டாக இருந்தது. And there she was so perturbed and so full of fear. அதிகமாக பயந்து கலங்கி போயிருந்தாள். She cried to God. தேவனை நோக்கி அழுதாள். She did not know Jesus. இயேசுவை அவள் அறியவில்லை. In Buddhism there is no God. They don't talk about God. பௌத்த மதத்திலே தேவனை குறித்து அவர்கள் பேசுவதே கடவுளை. In her heart she cried to God. ஆனால் இதயத்திலே கடவுளை நோக்கி அவள் as she was crying to God, கடவுளை நோக்கி கதறிக்கொண்டாள். there was a miracle. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. Thousands and thousands of fireflies came around her. ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் அவளை சுற்றி வந்தன. They had to hover over her. அவளை சுற்றி சுற்றி அவள் மேலே வந்து தங்கின. பறக்க ஆரம்பித்தன. In that light she could walk. அந்த மின்மினி பூச்சியுடைய வெளிச்சத்திலே அவளால் நடக்க முடியும். She could walk. அவளால் நடக்க முடியும். And the swarm of fireflies taking her in the jungle the right path. அந்த மின்மினி பூச்சிகளின் கூட்டம் சரியான பாதையிலே அந்த வெளிச்சத்திலே அவளை நடத்தி சென்றது. She was walking for kilometers. அநேக கிலோமீட்டர் தூரம் and these fireflies were guiding her. இந்த மின்மினி பூச்சிகள் அவளை நடத்தி கொண்டிருந்தன. And at last she came to a campus. கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்தார். What was the campus? அந்த இடம் என்ன? It was a mission house. அது ஒரு மிஷன் வீடு. Missionary was there. அங்கே ஒரு மிஷனரி It was a church was there. அங்கே சபை இருந்தது. And she did not know what happened to her family members. அவளுடைய குடும்ப அங்கத்தினருக்கு என்ன ஆயிற்று என்று அவளுக்கு And தெரியவில்லை. this Christian family accommodated her. இந்த கிறிஸ்தவ குடும்பம் அவளை சேர்த்துக் கொண்டது. And one day she was hearing God's word. ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். And there was a picture of the Lord Jesus Christ there. Some drawn picture was there. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே வரையப்பட்ட ஒரு படம் When she இருந்தது. heard about Jesus Christ, அவள் இயேசு கிறிஸ்துவை she said, I know him. அவள் சொன்னாள், எனக்கு அவரை தெரியும். She was a Buddhist girl. அவள் ஒரு பௌத்த She பெண். said, I know him. அவள் எனக்கு அவரை தெரியும். How do you know him? எப்படி அவரை எனக்கு தெரியும்? When the swarm of fireflies were there, அந்த மின்மினி பூச்சிகள் கூட்டம் இருந்தபோது face of Jesus was there. அங்கே இயேசுவுடைய முகம் காணப்பட்டது. That is what we need. அதுதான் நமக்கு தேவை. That is what we need. அதுதான் நமக்கு தேவை. Shall we look to God in prayer?